வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விஜய், மித்ராவை பத்தி என்ன நினைக்கிற? குடும்பத்தோடு உணவு அருந்தி கொண்டிருந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைதான் அம்மா முதன்முறையாக இந்த பேச்சை ஆரம்பித்தாள். அப்போது சுரேந்தரும் அங்கேதான் இருந்தான். இப்பதாம்மா அவளை நினைச்ச. அவ மட்டும் இருந்திருந்தா நீங்க பண்ணின பனீர் புலாவை யார் கண்லையும் காட்டாம தின்னு வச்சிருப்பா. சரியான சாப்பாட்டு ராமி என்றான். அடே மக்கு, நான் அப்படி கேட்கல. அவ கேரக்டர், குணம், மனம் இப்படி. அகல்யா முகத்தில் சின்ன சிரிப்பு. அதுல அவளுக்கு சர்டிபிகேட் தர அளவுக்கு ஐயாவுக்கு தகுதி இல்ல. ஏமா, அவளுக்கு எதுவும் பாராட்டு விழா நடத்த போறியா என்றான் விளையாட்டாக. விழாதான் நடத்தலாம்னு பாக்குறேன். ஆனா அது பாராட்டு விழா இல்ல, கல்யாண விழாவா இருந்தா என்னன்னு பாக்குறேன் என்றாள் குறுஞ்சிரிப்புடன். வாட்டும் இல்ல பூட்டும் இல்ல. அவளை பேசாம நம்ம சுரேந்தருக்கு பேசினா என்னன்னு ஒரு எண்ணம். அகல்யா இப்படி சொல்ல, இதுவரைக்கும் இந்த பேச்சில் தன்னை புகுத்தி கொள்ளாமல் வேடிக்கை பார்த்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்த சுரேந்தரின் கண்களில் மின்னல் வெட்டியது. அந்த தாக்குதலை விஜய் கவனிக்க தவறவில்லை. ஏமா, எதுக்கு அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை என்றான் அண்ணனை குறும்பாய் பார்த்து முறைத்து. என்னம்மா அது? சுரேந்தரின் கண்களில் தர்ம சங்கடம் விழிந்தது. ஏண்டா, உனக்கு மித்ராவை பிடிக்கலையா? அகல்யாவின் முகத்தில் புதிதாய் கவலை குடி வந்திருந்தது. சேச்ச, அப்படியெல்லாம் இல்லம்மா. ஆனா அந்த எண்ணத்துல என்னால சட்டுன்னு மித்ராவை யோசிக்க முடியல. மகனின் வார்த்தைகளில் இருந்த கண்ணியத்தில் அந்த தாய் பெருமிதப்பட்டு நின்றாள். எனக்கும் பிடிக்கல. சாப்பாட்டை கைகளில் அளந்து கொண்டே விஜி சொன்ன போது எல்லோரும் வினோதமாக பார்த்தார்கள். ஏண்டா இவனே, உனக்குத்தான் ஏற்கனவே எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என் புள்ள வாழ்க்கையில நீ எதுக்கு தலையிடுறவன்? அம்மா அழுத்து கொள்ள விஜி சோகமாய் அண்ணனை ஏறிட்டு பார்த்தான். மித்ரா எனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளை சட்டுன்னு இவனுக்கு தூக்கி தர என்னால் ஆகாது. அதான் ரொம்ப பொறாமையா இருக்கு. வெள்ளந்தியாய் பேசிய விஜி அந்த நிமிஷம் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமானான். உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தாராளமா சொல்லலாம் சுரேந்தர். ஏன்னா இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க யாரும் இதில் ஆலோசனை மட்டும்தான் தர முடியும். ஆனா நீ மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். இத்தனை நேரம் இவர்களின் பேச்சில் தன்னை இணைத்து கொள்ளாமல் இருந்த தாமோதர் சொல்ல, அவரை அன்பாய் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான் சுரேந்தர். இல்லப்பா, எனக்குன்னு எந்த எண்ணமும் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓகேன்னு சொன்னா அது எனக்கு போதுமானது. அது மித்ராவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி சொல்லிவிட்டு தம்பியை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களில் குறும்பு கும்மி அடித்தது. பா, இவன் சொல்றது எல்லாம் ஒரு விஷயம்னு நம்பாதீங்க. பொண்ணு மித்ரான்னு சொன்ன சந்தோஷத்தை மறைக்க எந்திரிச்சு ஓடுறான். விஜி சொல்லி சிரிக்க கையில் இருந்த டவலை அவன் மீது விசிறி அடித்துவிட்டு சிரித்து கொண்டே சுரேந்தர் உள்ளே போக அதுவே அவனுடைய சம்மதமாக உணரப்பெற்றது. மித்ராவை மறுக்க யாருக்குத்தான் மனசு வரும்? இத்தனை அந்தஸ்தை ஆளுவதை விட அவளை ஆளுவதே தனக்கான பெரும் பாக்கியம் என்று சுரேந்தர் எண்ணி எண்ணி பூரித்தான். அப்படிப்பட்ட தன் அவளை பரிசம் போட அவர்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் அலைந்து கொண்டிருந்தது அந்த மொத்த குடும்பமும். மெஜந்தா வண்ண பட்டு புடவையில் நின்ற மித்ராவை பார்த்த நொடி கண்கள் இமைக்க மறந்தது சுரேந்தருக்கு. உயிரோ பொருளோ அது தனக்கானது என்ற நினைப்பில் வருகின்ற உரிமையும் ஆனந்தமும் வார்த்தைகளுக்குள் சிக்குப்பட மறுத்தது. அங்கே வந்ததும் தான் மித்ராவின் தாத்தா ராஜசேகர் அந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மனிதர் என்று புரிந்தது. அந்தஸ்து என்பது பணம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி மனிதர்களின் மனங்களில் ஏற்படும் மரியாதை என்ற நிஜம் உரைத்தது அவருக்கு. அடுத்த தலைமுறையில் நின்ற பண முதலைகளுக்கு. மித்ரா, உன்னை சத்தியமா இப்படி அடக்க ஒடுக்கமான பொண்ணா பார்க்க என்னால முடியல. எத்தனை லந்து பண்ணுவ?
அது எல்லாத்தையும் நான் சொன்னா சுரேந்தர் இப்படியே எழுந்து ஓடி போயிருவான். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுடி பொண்ணை பார்த்திருக்க வேண்டாம். விஜி கேலி செய்ய பதிலுக்கு தன் அருகில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் மீது விசிறி அடித்தாள் மித்ரா. என்னாச்சுமா? அகல்யா மருமகளுக்கு ஆதரவாய் வந்து நிற்க, சின்னதாய் முகம் சிரிக்க அத்தையை பார்த்து சிணுங்கினாள். கேலி பண்றான் அத்தை. அவன் கிடக்கா. நீ முதல்ல இந்த பையகிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கோ. இனி இவன் உனக்கு மரியாதை தரணும்னு சொல்லு. நீயே இன்னும் அவனை பேர் சொல்லி கூப்பிட அனுமதிக்கிற. பேர் சொல்லாம வேற எப்படி கூப்பிட? அம்மா, மித்ரா என்னை விட ஒரு வயசு சின்னவம்மா. அவளுக்கு நான் எப்படி மரியாதை தர? அவன் இயல்பாக சொல்ல இப்போது அகல்யாவின் முகம் லேசாய் சிரித்து போனது. விஜி, கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில வா. மகனை இழுக்காத குறையாக தள்ளி கொண்டு வெளியில் வந்தாள். முற்றத்தில் சல்லி சல்லியாய் வெயில் சிதறி கிடந்தது. இனி இந்த மாதிரி எல்லாம் மித்ரா கிட்ட விளையாடாத, அதுவும் இந்த மாதிரியான புது இடத்துல. மெல்லிய குரலில் கண்டிப்பு மாறாமல் சொன்னபோது லேசாய் அவன் மனசு அடி வாங்கத்தான் செய்தது. கண்களின் ஓரம் சின்னதாய் கரிக்க ஆரம்பிக்க அதை வெளிக்காட்டாமல் புன்னகையாய் அம்மாவை பார்த்தான். அம்மா, என்ன தப்பா யோசிக்கிறீங்களாமா? மித்ரா என் ஃப்ரெண்டுமா என்றான் லேசாய் கலங்கிய குரலில். அகல்யா மகனின் தலையை வாஞ்சையாய் தடவி தந்தாள். இங்க எல்லாருக்கும் அவ்வளவு விசாலமான பார்வை இருக்குமான்னு தெரியல விஜி. தவிர நீ உன்னை கவனிக்க தவறிடுற. நீ மித்ரா கூட இப்படி கேலியா விளையாடும் போதெல்லாம் சங்கவியோட முகம் மாறுது. அது அவ்வளவு சரியா படல எனக்கு. எனக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம். அம்மா எச்சரித்து விட்டு நகர துளி நிமிஷம் அது குறித்து யோசித்தவன் இதையும் எப்போதும் போல் இயல்பாய் கடந்து போனான். இரவு உறக்கம் பிடிபடாமல் வெகுநேரம் கட்டிலில் புரண்டான் சுரேந்தர். நிச்சயம் முடிந்து அடுத்த ஃப்ளைட் பிடித்து சென்னை வந்த பிறகும் அவனுடைய மனசு முழுக்க மதுரையை சுற்றி கொண்டே இருந்தது. தெரிந்த பெண் என்பதால் பெண் பார்க்கும் சம்பிரதாய சடங்குகள் கூட இல்லாமல் தான் இவர்களுடைய திருமணம் நேரிடையாக நிச்சயதார்த்தத்தில் போய் நின்றது. வெகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மித்ராவை பார்க்கிறான். அதுவும் தனக்கு உடமையானவளாக. அந்த சந்தோஷத்தில் இருந்து மீள இயலாமல் அவன் மனசு இன்னும் தறி கெட்டு துடித்து கொண்டிருந்தது. இவர்கள் வாங்கி சென்றிருந்த பச்சை பட்டில் அவள் வந்து நின்றபோது அவனால் கண்களை அவளை விட்டு விலக்கத்தான் இயலவில்லை. கட்டிலில் எழுந்தமர்ந்து கொண்டான், தலையை களைத்து. சிரித்து கொண்டான். எங்கிருந்து இது போன்ற நினைவுகள் எல்லாம் வருகிறது இவனை போன்ற மனிதனுக்கு? ஒரு பெண், அதுவும் அவள் தனக்கானவளாக மாறப்போகிறாள் என்ற நினைப்பே ஒரு மனிதனை முற்றாக மாற்றிவிடுமா என்ன? மித்ராவிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவளுடைய எண் கூட தெரியாத தன்னுடைய அப்பாவி காதலை எண்ணி லேசாய் சிரிப்பு வர எழுந்து வெளியில் வந்தான். இன்னும் எண்ணி 1 மாதம் இருக்கிறது திருமணத்திற்கு. அது வரைக்கும் இப்படித்தான் வேதலிக்க வேண்டுமா? எண்ணிக்கொண்டான். கூடவே இந்த காதலை சதா காலமும் எப்படி தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு விஜய் அலைகிறானோ என்ற எண்ணமும் சேர கொஞ்சம் சத்தமாகவே சிரித்து விட்டான். என்னடா இப்படி சிரிக்கிற? மித்ராவை புடவையில பார்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பின்னால் வந்து நின்று தோள் அணைத்து முதுகில் முகம் பொதித்த தம்பியை அன்பொழுக பார்த்தான். இருவருக்கும் பெருசாய் வயசு வித்தியாசம் இல்லை. 4 வயது ஒன்றும் அண்ணன் தம்பிகளுக்குள் பெரிய இடைவெளி இல்லை. ஆனால் ஏனோ விஜய் அவனுக்கு பல நேரம் குழந்தையாய்த்தான் தெரிவான், பல நேரம் நண்பனாய், சில நேரங்களில் இவனை விட தெளிவாய் சிந்திக்கின்ற அறிவாளியாய். இன்றும் தன்னுடைய மனதை படம் பிடித்து கொண்டு தன் முன்னே நிற்பவனை அன்பாய் பார்த்தான். எப்படிடா அந்த காதல காலம் முழுக்க தோல்ல போட்டு திரியுறீங்க? முடியல என்னால. சின்னதாய் வெட்கம் பூக்க சுரேந்தர் சொல்ல ஒரு நொடி புரியாமல் விழித்து பிறகு புரிந்தபோது அந்த பிரதேசமே அதிர சிரித்த தம்பியை தர்ம சங்கடமாய் பார்த்தான். ஏண்டா இப்ப இப்படி பிசாசு மாதிரி சிரிக்கிற? வீட்ல எல்லாரும் எழுந்துச்சுட போறாங்க என்றான் நெளிந்தபடி. என்ன, மித்ரா கிட்ட பேசணுமா? அவன் நம்பர் கூட உங்ககிட்ட இருக்காதே, அதான் இத்தனை வேதனையா ஐயா முகத்துல?
விஜி இன்னும் சிரிப்பை முழுசாய் தொலைத்து விடாமல் இருக்க சுரேந்தர் சங்கடமாய் உணர்ந்தான். சுரோ, என்கிட்ட எதுக்குடா இப்படி வயசு பொண்ணு மாதிரி நெளியற? நிஜமாவே காதல்ல விழற வரை அதுக்குள்ள இருக்கிற அவஸ்தை புரியாது. அது ஒரு விதமான நரக சுகம். கண்களை மூடி லயித்தான். அந்த கண்களுக்குள் கண்களை விரித்து கொண்டு இவன் கனவுகளை காவு வாங்க சங்கவி காத்து கொண்டிருந்தாள். அண்ணனின் அவஸ்தையான முகம் அவனுக்கு இளநகையை தந்தாலும் அவன் தன் இணைக்காக தவிப்பதை காண சகியாமல் தன் மொபைலை எடுத்து மித்ராவின் எண்களை ஒற்றினான். காத்திருக்க அவசியம் இல்லாமல் இணைந்தாள். என்னடா இந்நேரத்துல கால் பண்ணி இருக்க? அந்த வீணை குரலில் சின்ன களைப்பும் தூக்கமும் விழிந்தது. ரொம்ப அழுத்துக்காத மித்ரா, நீ அங்க இருந்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்க. ஆனா இங்க ஒருத்தன் கண்ணை மூடக்கூட முடியாம அவஸ்தையில தவிச்சிட்டு இருக்கான். ஐயோ, யாருக்கு என்னாச்சு? அவளுடைய குரலில் பதட்டம் ஏற அதை ரசித்தபடி, சுரேந்தர் தூங்க முடியாம தவிக்கிறான் மித்ரா. உன் நம்பரும் தெரியல. அதை எங்கிட்ட வந்து கேட்கவும் தைரியம் இல்ல. எனக்கு என்னவோ நீங்க சாந்தா சக்குபாய் காலத்துல பழைய பீஸா இருப்பீங்களோங்கிற சந்தேகம் வருது. நீ அவங்கிட்ட பேசு, அப்புறம் நான் இங்கதான் நிற்பேன். குறும்பு மேவ அலைபேசியை சுரேந்தரிடம் திணித்துவிட்டு வராண்டாவில் கிடந்த மோடாவை எடுத்து போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினான். சுரேந்தர் அவஸ்தையாய் விழிக்க இவன் என்ன பேச போகிறான் என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் விஜி அவனை உற்று நோக்கி கொண்டிருக்க அந்த நிமிஷம் உணர்ந்தான் விஜி ஒரு கண்ணியமான ஆணின் வெட்கம் எத்தனை அழகானது என்று. மித்ரா, வார்த்தைக்கு வலிக்காமல் சொன்னான். மறுமுனை இதைவிட மென்மையாய் பதில் தந்திருக்க வேண்டும். இங்கே இன்னும் செம்மை பூத்தது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நிறைவா இருந்தது. உங்க தாத்தா இத்தனை சிறப்பா எல்லா ஏற்பாட்டையும் செய்வார்னு நினைக்கல. இங்க எல்லாருக்கும் திருப்தியா இருந்தது. தன்னை உறுத்து கொண்டு சிரிக்கும் தம்பியை முறைத்தபடி சொன்னான். விஜி வேகமாக எழுந்து வந்து அவனிடமிருந்து அலைபேசியை பறித்தான். கண்களில் குறும்பு மின்ன, மித்ரா, விட்டா இந்த தடிய பாயசத்துல முந்திரி பருப்பு போட்டதுல இருந்து பாசந்தியில ஏலக்காய் பிளேவர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உலக காதலர்கள் சாபத்துக்கு ஆளாயிடுவான். கொஞ்சம் பொறு, அவனுடைய நம்பரை உனக்கு அனுப்புற. நீயே டைம் கிடைக்கும்போது அவனை கூப்பிடு. அவனுக்கு அவ்வளவா சாமர்த்தியமெல்லாம் போதாது. சொல்லிவிட்டு நாக்கை வாய்க்குள் சுழற்றியபடி இணைப்பை துண்டித்தான். அசடு வழிய தன் முன்னே நின்ற அண்ணனை மெல்ல முகம் நிமிர்த்தி பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர சுரேந்தருக்கு அவனை தூக்கி போட்டு பந்தாட வேண்டும் போல் இருந்தது. அலுவலகம் வந்திருந்த மகனை கொஞ்சம் ஆச்சரியமாய் விழி விரித்து பார்த்தார் தாமோதர். சந்திரனும் அங்கே இருந்தார். சுரேந்தர், என்னப்பா, இன்னும் கல்யாணத்துக்கு 20 நாள் கூட இல்ல, நீ இன்னும் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்றார் புருவம் சுருக்கி. அப்பா, இன்னும் 20 நாள் இருக்குப்பா என்றான் புன்னகை முகமாக. உனக்கு பர்சனல் வேலைகள் இல்லையா? ஐ மீன், இன்விடேஷன் தர்றது, ஹனிமூன் பேக்கேஜ் செலக்ட் பண்றது, இப்படி இப்போ இருக்கிறவங்களுக்கு 1000 வேலைகள் இருக்குமே. அப்பா மகனை குறும்பாய் பார்த்தார். அப்பாவின் கேள்விகளில் சிவந்தாலும் அதை புன்முறுவலால் மறைத்தான். அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. இன்விடேஷன் தர வேண்டியவங்களுக்கு அனுப்பி முடிச்சிட்டேன். ரொம்ப நெருக்கமான நண்பர்களை போய் அழைச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்க போறீங்க என்ற மகனை புன்முறுவல் மேவ பார்த்தார். சந்திரன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து எழுந்து போக இப்போது சுரேந்தரின் முகம் கொஞ்சம் தீவிரமானது. அப்பா, கொஞ்ச நாளா சந்திரன் அங்கிள் சரியில்லாத மாதிரி தோணுது என்றான் டேபிள் மீதிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டே. தாமோதர் மகனை கூர்ந்து பார்த்தார். என்னாச்சு சுரேந்தர், எதை வச்சு சொல்ற? சில சம்பவங்கள் அப்படி நினைக்க வைக்குதுப்பா. அகர்வால் அண்ட் சன்ஸுக்கு டீலிங் பேச போனவர் இனிமே எதுவா இருந்தாலும் அவரை கேட்காம முடிவு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. மகன் சொல்ல தாமோதர் சிரித்தார். அது பிசினஸ்ல அவனுக்கு இருக்கிற அக்கறைன்னு நீ ஏன் நினைக்க கூடாது என்றார் நாற்காலியில் தன்னை மிக சரியாக பொருத்தி கொண்டு. இருக்கலாம், அதே வேளை இனி எதுவா இருந்தாலும் அக்ரிமெண்ட் விஜி பேர்ல தான் போடணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றதாகவும் கேள்வி. இப்போது தாமோதரின் பார்வை கொஞ்சம் கூர்மையானது. அது விஜி எந்த விஷயத்திலையும் பொறுப்பில்லாம இருக்காங்கிற அக்கறையால இருக்கலாம்.
இப்படியே இருந்தா அவன் எப்பதான் உருப்படுறது? அதுவும் விஜி சந்திரன் வீட்டு மருமகன் ஆக போறவன் இல்லையா? அப்போ நம்ம விட அவனுக்கு விஜி மேல அக்கறை இருக்கும் தானே? அப்பா கேட்க இப்போது சுரேந்தர் முகத்தில் புன்முறுவல் பூத்தது. நான் எதையும் தப்பா யோசிக்கலப்பா. ஆனா என் கண் முன் வர்ற சில மாறுபாடுகளை உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. தவிர விஜய்க்கு எந்த அடிப்படையிலாவது பொறுப்பு வந்தா அதுவே எனக்கு போதும். எழுந்து கொண்டான். ஓங்கு தாங்காய் எழுந்து நின்ற மகனை ஒரு நொடி பார்த்த அவர் கண்கள் பெருமிதத்தில் விரிந்தது. பெற்றவர்கள் கண்தான் உலகத்தில் முதல் கண்ணேறு என்று அந்த நிமிஷம் அவர் உணர்ந்திருக்க நியாயமில்லை. அதே நேரம் மற்றோர் அறையில் அமர்ந்து இங்கே நடப்பவற்றை காதில் பொருத்தியிருந்த விலை உயர்ந்த ப்ளூடூத்தின் உபயத்தால் கேட்டுக்கொண்டிருந்த சந்திரனின் முகத்தில் சின்ன குழப்பம் மிகத் தொடங்கியிருந்தது. நிச்சயம் இது என்ன வகையான சிந்தனை என்று அவரால் மிக சரியாய் இனம் காண முடியவில்லை. இந்த அலுவலகத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வசதியாக கருவிகளை அலங்கார விளக்குகளுக்கு நடுவிலும் முகப்பு ஒளி விளக்குகளின் மறைவிலுமாக பொருத்தி அவற்றை ப்ளூடூத் வசதியால் இணைத்து வைத்திருந்தார். அதனாலேயே சமீப காலமாக இவருடைய கட்டுப்பாட்டை மீறி துளி கூட விலகாமல் காட்சிகள் நடந்தேறிக் கொண்டிருந்தது. இங்கு வேறு ஏதேனும் பராமரிப்பு பணிகள் நடக்கும் வரைக்கும் இந்த நிகழ்வு வெளியில் தெரிய வாய்ப்பில்லை. அப்படியே நிகழ்ந்தாலும் பெரிய நுட்பமான கில்லாடியை தவிர வேறு யாராலும் இதை அவ்வளவு சரியாக இனம் காண முடியாது. சந்திரன் அறைக்கு குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து ஓய்ந்தார். அவர் நினைப்பதை விடவும் சுரேந்தர் மிக மிக அறிவாளியாக இருக்கிறான் என்றே தோன்றியது. கண்களை மூடி திறந்து குழப்பம் வென்றார். நிச்சயம் தனக்கு நேர்ந்த துரோகம் போல் தன்னுடைய மகளை மணக்கப் போகும் விஜிக்கு நேர்ந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இருக்கும் அதே அன்பும் பாசமும் நாளைக்கு தொடராது. எல்லாவற்றையும் விஜிக்கானதாய் ஆக்க வேண்டும் அவர் மனம் கருவிக்கொண்டது. பூபதி உள்ளே வந்தபோது வாசுகி கொஞ்சம் அடுக்களையில் மும்முரமாக இருந்தாள். டேபிளின் மீது இருந்த பூ, பழம், புடவை மற்ற வரிசைகளை பார்த்தபோது அவருக்கு யார் வந்துவிட்டு போயிருப்பார்கள் என்று எந்த வினாவும் எழும்பாமல் விடை கிட்டியது. வாசுகி அவருடைய அழைப்பிற்கு தண்ணீர் குவளையுடன் வந்தாள். கடை இதழில் சின்ன அலட்சியம். யார் வந்துட்டு போயிருக்கா? தண்ணீரை தொண்டைக்குள் சரித்து கொண்டே விசாரித்தார். நிஜமாவே யாருன்னு தெரியலையா என்ன? பிச்சைக்காரனுக்கு தந்திருக்கிற மாதிரி தந்திருக்கும் போதே தெரிய வேண்டாம் இது உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து வந்திருக்குதுன்னு? வார்த்தைகள் இவரை வலிக்க வைக்க வேண்டும் என்று வார்த்தெடுத்தது போல் இருந்தது. வாசுகி, இதில் என்ன குறை கண்ட? எதுவும் குறையில்ல சாமி. ஆனா யோசிச்சு பாருங்க, கூட பிறந்த அண்ணன், நாளைக்கு பொண்ணு கொடுக்க போற சம்பந்தி, நீங்க வர்ற வரைக்கும் இருந்து பத்திரிக்கையை கொடுத்துட்டு போக மனசில்ல. அப்படி இருக்க மரியாதை குறைவுன்னு சொல்லாம இது என்னன்னு சொல்ல? அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். சீராட நாம் என்ன வெளியாளா? இப்படியே சமாதானம் சொல்லிட்டே இருங்க. உரிய நேரத்துல பெறப்படாத மரியாதை தேவைப்படும் போது நிச்சயம் திரும்ப கிடைக்காது. எனக்கு எதுவும் சரியா தெரியல. உங்க மாப்பிள்ளை நட்புக்கு தருகிற மரியாதையை உறவுக்கு தர்றது இல்ல. இது எங்க போய் முடிய போகுதோ? கழுத்தை நொடித்து கொண்டு அவள் உள்ளே போனாள். பூபதி கண்களை மூடி சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நிஜமாய் அவருக்கு இந்த ஆதங்கம் மனசில் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை இவர் ஒப்புக்கொண்டால் அது வாசுகியின் வாய்க்கு பெரும் அவலாக போய்விடும் என்ற வருத்தம் அவருக்கும் இருக்கத்தான் செய்தது. இவருடைய பிசினஸோ பெரும் சறுக்கலில் போய்கொண்டிருக்கிறது. பிரபாகரின் திருமணத்தை கீர்த்தியோடு நடத்தி அவர்களின் தொழில் சறுக்கலை சரி செய்ய வேண்டித்தான் இவரும் மனக்கோட்டை கட்டிக்கொண்டு காத்து கொண்டிருந்தார். ஆனால் இவரை பக்கத்தில் அண்டவே விடாமல் சந்திரன் அடை காத்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் உறவாகவும் மாறிவிட்டால் நிச்சயம் அது இவரை போன்ற மனிதர்களுக்கு பெரும் பின்னடைவாக மாறிப்போகும். சந்திரனை மெல்ல மெல்ல தாமோதரை விட்டு பிரிக்க வேண்டும். ஆனால் இந்த முயற்சியை அவரும் கடந்த 20 ஆண்டு காலமாய் செய்துதான் பார்க்கிறார். ஆனால் பூமரங்காய் இவர் அடித்த அடியெல்லாம் இவரை நோக்கியே திரும்பி வந்தது, வினையே இல்லாமல். காலத்தை மறந்து ஆளுக்கு ஆள் திட்டமிட்டு கொண்டு காத்திருந்தார்கள். ஆனால் நிஜமான திட்டத்துடன் காத்திருந்த காலம் கண்ணீரையும் பல இழப்புகளையும்
ஒரு உயிரையும் சுருட்டி தின்ன அங்கே கைவிரித்திருந்தது யாரும் அறியாமலே. காலம் சிறகு விரித்த அழகிய பறவையாய் மேலே எழும்பியது. கனவுகளை தின்ன காத்திருந்தார்கள் இருவரும். காதல் இல்லாத காதலில் என்ன வார்த்தைகளை எப்படி பரிமாறிக்கொள்வது என்று கூட அறிந்திருக்கவில்லை. அவர்களின் கண்ணியமும் நேர்மையும் நிஜமாகவே பெருமை படிம்படியாக இருந்தது. ஏண்டா, எப்படி இருக்க? மித்ரா என்னை பத்தி என்ன நினைப்பா? இவ்வளவு தத்தியா வளர்ந்திருக்கியடா. அலுவலகம் வந்து டேபிளில் அமர்ந்து கொண்டு காலாட்டிய தம்பியை பார்த்து சின்னதாய் சிரித்தான். சாய்வு சுழல் நாற்காலியில் இன்னும் விஸ்தீரமாய் தன்னை பொருத்தி கொண்டான். கைகளை மார்புக்கு குறுக்காய் கட்டிக்கொண்டு தம்பியை குறும்பு பார்வை பார்த்தான். இப்ப என்னடா பண்ண சொல்ற? மித்ராவை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வாடா. அதுக்கு என்ன அவசியம்? இப்போ இன்னும் 4 நாள்ல கல்யாணம் இருக்கு. முடிஞ்ச கையோட ஏதாவது வெளிநாட்டுல ஹனிமூன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? விஜயின் குரலில் ஏமாற்றத்தை வெகுவாய் ரசித்தபடி தன்னுடைய கம்பீரத்தை துளி கூட குறைக்காமல் சிரித்தான். எப்பவும் காமத்தை தூக்கி தோள்ல போட்டுட்டு தெரியக்கூடாது தம்பி பையா. காமம் உயிர் வளர்ச்சிக்கு கடவுள் கொடுத்த ஒரு சுகமான ஆயுதம், அவ்வளவுதான். டே, அத இத்தோட விட்டுடு. தப்பி தவறி மித்ரா வீட்ல யார் காதலையாவது உன்னுடைய இந்த தத்துவம் விழுந்து தொலைச்சா அவளை சத்தியமா உனக்கு கல்யாணம் பண்ணி தரவே மாட்டாங்க. அவங்க தர்றது என்ன? நானே என் ஃப்ரெண்ட உனக்கு தரமாட்டேன். சுரேந்தருக்காக அங்கே வந்திருந்த பிஸ்கட்டை எடுத்து கொறித்த தம்பியை கண்கள் நிறைய பார்த்தான். 25 வயதில் சின்ன குழந்தை போல் எந்த கவலையும் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் அவன் நிற்கிறான். எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் கைகொள்ளும் ஆசை இல்லை. நான், மித்ரா, சங்கவி 3 பேரும் இன்னைக்கு வெளியில போறோம் என்றான். டேபிளில் இருந்து இறங்கி தன்னுடைய உடைகளை சீர் செய்து கொண்டே. அப்படியா? போயிட்டு வாங்க. ஒரு துளி மாற்றம் இல்லாமல் சொன்னான் சுரேந்தர். கொஞ்சம் ஆச்சரியம் வழிந்தது விஜயின் கண்களில். எங்கன்னு கேட்க மாட்டியா சுரேந்தர்? எதுக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப நேத்தா ஊரை சுத்துறீங்க? நான் என்ன இன்னைக்கு புதுசா கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கிற? அந்த ஒற்றை வார்த்தை அவனை உயிர் வரை கரைத்தது. காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுமாம். அவனே காரணமும் சொன்னான். சரி கிளம்பு, ரொம்ப நேரம் ஊர் சுத்தாத, அப்புறம் கல்யாண சமயத்துல ஏதாவது அலர்ஜி வந்து சேரப்போகுது. கணினி திரையை உயிர்க்க விட்டு தன்னுடைய வேலைகளில் மூழ்கத் தொடங்கினான். அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து வெளியில் வந்தான். மனம் கனிந்திருந்தது. காரணம் சொல்ல தெரியவில்லை. கண்ணாடி தடுப்பை திரும்பி பார்த்தான். சுரேந்தர் எந்த சலனமும் இல்லாமல் தன்னுடைய வேலைகளில் மூழ்கி கிடந்தான். ஊரும் உறவும் வாழ்த்த 30 முக்கோடி தேவர்கள் ஆசி தர குறித்து வைத்த நன்னாளில் இவர்களுக்கு சமமாய் இந்த உலகத்தில் நல்ல நேரம் கணிக்க ஆள் இல்லை என்று வியந்து சொன்ன ஜோதிட மாமணிகள் கணித்து கொடுத்த நேரத்தில் ஊரில் உள்ள அத்தனை பண முதலைகளும் வரிசை கட்டி வந்து நின்று வாழ்த்திய நற்பொழுதில் சுரேந்தர் மங்கள நாண் எடுத்து மித்ராவிற்கு பூட்டினான். அரங்கம் ஆனந்தத்தில் அதிர்ந்தது. பரிசு பொருட்களின் பவிசை காட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டார்கள். அந்த இடமே சுரேந்தர் மற்றும் மித்ராவின் தகதகப்பில் மூழ்கி கிடந்தது. இவர்களோடு தொழில் தொடர்பில் இருந்த நண்பர்கள் மேடை ஏறி தாமோதரையும் அவரின் அச்சு அசல் வாரிசு சுரேந்தர் என்றும் வானளாவ புகழ்ந்தார்கள். நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலா மிஸ்டர் தாமோதர் கூட இணைஞ்சு கட்டுமான துறையில பயணம் செய்துட்டு வர்ற. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் எந்த இடத்திலையும் தன்னுடைய திறமையிலையும் சரி, தொழில் நேர்த்தியிலையும் சரி சறுக்குனதே இல்ல. அவருடைய அபாரமான வளர்ச்சியை பார்த்து இந்த துறைக்கு வந்த பெரும் ஜாம்பவான்கள் கூட இந்த துறையில அவர் கூட போட்டி போட முடியாம போனதுக்கு காரணமே இந்த உண்மை தன்மைதான். ஆனால் சுரேந்தர் அவரை விடவும் இன்னும் பல மடங்கு திறமசாலியா இருக்காரு. இதைத்தான் அந்த காலத்துல தாய் 8 அடினா பிள்ளை 16 அடின்னு சொல்வாங்க போல. சக தொழில்துறை நண்பர் வாழ்த்தோடு சேர்த்து புகழ்ந்துரைக்க தாமோதரின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது. அடுத்து பேசிய அத்தனை பேரும் சொல்லி வைத்தது போல் சுரேந்தரின் திறமையை உச்சி முகர முன் வரிசையில் அமர்ந்து கை தட்டி ஆரவாரம் செய்து கொண்டு அமர்ந்திருந்தான் விஜி. கடைசியில் மேடை ஏறிய தாமோதரின் முகத்தில் இந்த உலகத்தையே வென்றுவிட்ட பெருமிதம் நிறைந்து கிடந்தது.
அந்த ஆனந்தத்திற்கு நடுவில் அவர் அறிவித்த அந்த அறிவிப்புதான் உண்மையில் அவருக்கு மிக நெருக்கமான சிலரின் மனதில் பெரும் கிலியை உண்டாக்கியது. உச்சபட்ச மகிழ்வில் இருக்கிறேன் நண்பர்களே. நான் எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாம் வெற்றியாய் அமைவது போன்ற நிம்மதி இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்பதே மிக பெரிய சந்தோஷமாக நான் உணர்கிறேன். உரிய நேரத்தில் தரப்படாத அங்கீகாரமும் தக்க சமயத்தில் வழங்கப்படாத பொறுப்பும் முழுமையான வெற்றிக்கு வித்தாகாது. இந்த நிமிஷம் என்னை விட திறமைசாலி என்று உங்களால் புகழப்பட்ட என் மூத்த மகன் சுரேந்தரிடமே என்னுடைய கட்டுமான துறையின் அத்தனை பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு நான் ஏற்றுமதி துறையை மட்டும் கவனித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். இது என்னுடைய மகனுக்கு ஒரு தந்தையாய் என்னுடைய திருமண பரிசு இது. அவர் புன்முறுவல் பூக்க நெகிழ்ந்து போய் எழுந்து வந்து தந்தையை கட்டிக்கொண்டு கண் கலங்கினான் சுரேந்தர். அந்த காட்சியை பார்க்க பெரும் நெகிழ்வாக இருந்தது. ஒரு நொடி கூட்டமே அந்த காட்சியை உள்வாங்க தொண்டை கமர விஜி நெகிழ்வாய் பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் அந்த பாச போராட்டம் தொடர ஊர்கண்ணே அந்த அன்பின் வாத்சல்யத்தில் உறைந்து நிற்க எழுந்து நின்று கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தான் விஜி. அந்த நிசப்தத்தை கிழிக்கும் வண்ணம் 2 கைகளையும் உயர்த்தி அவன் கரவொலி எழுப்ப அவனை தொடர்ந்து எல்லோரும் கைதட்டு ஆர்ப்பரிக்க நடப்பதை இமைக்காமல் அழகு பதுமை போல் பார்த்து கொண்டு மேடையில் நின்றாள் மித்ரா. கண்களை மூடித் திறந்த சந்திரன் இது எதையும் ரசிக்க மாட்டாமல் எழுந்து வெளியில் வர அவரின் அதிருப்தியை யார் கவனிக்க தவறினாலும் நான் தவறமாட்டேன் என்பது போல் பார்த்து கொண்டிருந்தார் பூபதி முகத்தில் கள்ள நகை பூக்க. 1000 கோடி ஆண்டுகளாய் பூத்த பூ இன்று அவர்களுக்காகவும் பூத்து இருந்தது. மெல்லினாள் கை பற்றிய போது அவனுடைய உலகமே தலை கீழாய் மாறியது போல் தோன்றியது. அவனுக்காக சுவாசிக்க, அவனை மட்டும் நேசிக்க, அவனுக்காக உயிர் சுமக்க ஒரு பெண். அந்த நினைப்பு மனதிற்குள் சொல்ல முடியாத சுகத்தை தந்தது. முதல் நாள் சடங்கு எப்போதும் பெண் வீட்டில் செய்வதுதான் மித்ரா குடும்பத்தில் வழக்கம் என்றாலும் சுரேந்தர் குடும்பத்தோடு அவளுக்கு இருந்த நெருக்கமும் அந்யோன்யமும் அவளை இயல்பாக உணர செய்யும் என்பதால் அகல்யாவின் விருப்பப்படி அவர்களை அங்கேயே அனுப்பி வைத்தார்கள். தாத்தா பாட்டி இருவரும் மித்ராவுடன் வர இன்னும் கொஞ்சம் இயல்பாக இருந்தாள் மித்ரா. இருந்த ஒற்றை மகளையும் அனுப்பிவிட்டு மண்டப வாசலில் ஈஸ்வரனும் செல்வியும் அழுதது மனதை என்னவோ செய்தது. பெண்ணுக்கு மட்டுமல்ல, பெண்ணை பெறுபவர்களுக்கும் இரட்டை வாழ்க்கைதான். ஒரு பிரிவுக்காகவே ஒரு உயிரை வளர்த்து சிற்பமாய் செதுக்கி மனசுக்குள் பதியமிட்டு ஒரு நாளில் மொத்தமாய் ஒருவன் கையில் தந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று விலகி நிற்க வேண்டும். இனி இவர்கள் வீட்டு இளவரசி வெறும் விருந்தாளி மட்டும்தான். பொங்கி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாமல் செல்வி நிற்க அகல்யா சம்மந்தியை நெகிழ்வாய் அணைத்து கொண்டார். அடடா சம்மந்தி, உங்க பொண்ண எத்தனை பத்திரமான இடத்துக்கு நீங்க அனுப்பி இருக்கீங்க தெரியுமா? ஒரு தாய் வீட்டுல இருந்து இன்னொரு தாய் வீட்டுக்கு தானே அனுப்பி இருக்கீங்க. இந்த வீட்டுல மித்ராவை எல்லாரும் கொண்டாடுவாங்க. அகல்யா சொல்ல மெல்ல அவளுடைய கைகளை பற்றி கொண்டார் செல்வி. சம்பந்தி, இந்த கண்ணீர் போற இடத்துல என் பொண்ணு என்னாக போறாளோன்னு நினைச்சு வந்த கண்ணீர் இல்ல. இது என் உயிரை இன்னொரு இடத்துல பதியம் போட போற வழியில வர்ற கண்ணீர். பெண்ணுக்கு 2 வாழ்க்கை, 2 மனசு. அடர்வு அதிகமாக இருந்தது அந்த வார்த்தைகளில். அந்த க்ஷணம் அகல்யாவுக்கு தானும் ஒரு நாள் கீர்த்தியை பிரிய வேண்டுமே என்ற வெறுமை சூழாமல் இல்லை. ஆனால் அதுதான் இயற்கை. சந்தோஷங்களை அங்கே விதைத்து வெள்ளாமை செய்து கொண்டிருந்தார்கள். மித்ராவின் கரம் பிடித்து வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த அந்த க்ஷணம் வாழ்க்கையில் எல்லாமே பெற்றுவிட்டது போல் மனம் மகிழ்வில் திளைத்தது. ஒரு பெண்ணின் வருகை ஆணுடைய வாழ்க்கையில் இத்தனை வண்ணங்களை கொண்டு சேர்க்குமா? நினைக்கும் போதே சிரிப்பாகவும் சிரிக்கும் போது சிலிர்ப்பாகவும் இருந்தது சுரேந்தருக்கு. கீர்த்தி மித்ராவை அழைத்து வந்து சுரேந்தரின் அறையில் விட்டு போக சின்ன வெட்கம் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இந்த வீட்டில் நிச்சயமாய் அவளுக்கு முதல் வருகையாய் இல்லாவிட்டாலும் இந்த அறைக்கு அவள் வருகை இதுதான் முதல் முறை.
அதுவும் சுரேந்தரின் மனைவியாய். ஆளுயர பெல்ஜியத்தில் எழுந்து நின்று தன்னை ரசித்தாள். கண்களில் லேசான கர்வம் மிகுந்தது. செதுக்கி வைத்த சிலை போல் கழுத்தில் மின்னிய புது தாலியை ஒரு முறை தொட்டு பார்த்தபோது மனசுக்குள் ஏற்பட்ட பெண்மையின் நளினத்துக்கு என்ன பேர் என்று அவளால் இனம் கண்டு அறிய முடியவில்லை. அடர்ந்த பட்டுப்புடவை நகைகளை களைந்துவிட்டு கொஞ்சம் இலகுவான டிஷ்யூ காட்டனை அணிந்து கொண்டாள். கண்களை மூடி கட்டிலில் அமர்ந்தாள். களைப்பு கண்களை கவ்வியது. அப்படியே அமர்ந்த நிலையில் கண்களை மூடிக்கொண்டாள். அறைக்குள் சுரேந்தர் வந்ததும் கூட அவளுக்கு உணர்ந்ததாயிருக்கவில்லை. ஒரு நிமிடம் இமைக்க மறந்து மித்ராவை பார்த்து கொண்டே நின்றான். இத்தனை அழகும் தனக்கே தனக்குத்தானா என்ற சிந்தனை எழுந்தபோது ஒரு நிமிடம் கர்வம் ஏற்படாமல் இல்லை. அருகில் வந்து நின்றான். அப்போதும் அவளுடைய இமைகள் தாழ் திறக்கவில்லை. அவள் ஒப்பனையே இல்லாமல் கற்பனைக்கு எட்ட முடியாத அழகில் இருந்தாள். இத்தனை நாள் அவனை அவன் உணராமல் இருந்திருக்கிறான். ஒரு பெண்ணின் அன்பிற்கும் அணைப்பிற்கும் உலகமே தவம் கிடக்கும்போது இந்த சுழற்சிக்கு தான் மட்டும் இத்தனை காலம் எப்படி ஆட்படாமல் போனோம் என்று சிரிப்பு வந்தது. நகைகளை களைந்து முடி தளர்த்தி அடர் நிற காட்டன் புடவையில் இவன் அணிவித்த தாலியை தவிர வேறெதுவும் இல்லாத கழுத்தில் சுரேந்தர் தன்னை மறந்து நின்றான். இன்னும் எவ்வளவு நேரம் பார்த்துட்டே நிற்படா நீயும் ஏதாவது ஆக்ஷன்ல இறங்கு. அந்த நேரம் உன்னை சட்டுன்னு கையும் களவுமா பிடிக்கலாம்னு நாங்களும் எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது. பின்னால் குரல் கேட்க தூக்கி வாரி போட இருவரும் ஒரு சேர அரண்டு போய் பார்க்க விஜய் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு அண்ணனை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி சிரிக்க அவன் தோளுக்கு ஒரு புறமாய் சங்கவியும் மறுபுறத்தில் கீர்த்தியும் குறும்பு கூத்தாடும் கண்களோடு நின்றிருந்தார்கள். வெட்கம் பிடுங்கி தின்ன அவர்களை பார்த்து நாணமாய் மித்ரா தலை குனிய சுரேந்தரின் முகத்தில் சின்ன கோபம் எட்டி பார்த்தது. ஏய், உங்களுக்கு அறிவில்லையா? இப்படியா வந்து நிப்பீங்க? கொஞ்சமாவது மேனஸ் வேணாமா? அவன் சலித்து கொள்ள உள்ளே வந்தவர்கள் அவன் மீது கை போட்டு சமாதானம் செய்ய சின்ன ரசனையான சண்டை அங்கே நிகழ்ந்தேறியது. என்னடாது என்றான் சுரேந்தர் தர்ம சங்கடமாய். அவனுடைய கவலை இந்த கேலியும் கிண்டலும் மித்ராவின் மனசுக்குள் எந்த சலிப்பையும் தந்துவிடக் கூடாது என்பதில் குறியாயிருந்தது. இதெல்லாம் ஜாலி. நான் இப்போ செய்யற எல்லா கேலிகளையும் நீ மறக்காம என்னுடைய கல்யாணத்துல ரிட்டர்ன் பண்ணிடு. ஆனா என்ன செய்ய, மித்ரா மாதிரி வெக்கமெல்லாம் இந்த பீஸுக்கு பட தெரியாது. சொன்னவனின் விழா நோக இடித்தாள் சங்கவி. போதும் நிறுத்துறையா? உன்னை பார்த்தா வெக்கம் வராது, தூக்கம்தான் வரும். அப்படி ஒரு அசமஞ்சம் நீ. சங்கவி சமயம் பார்த்து அவனை தாக்கினாள். அடிப்பாவி, இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் செய்யற என்ன பார்த்து இப்படி சொல்ற? காலம் முழுக்க உன்னை எப்படி வச்சு குடும்பம் நடத்துறதுன்னு இப்பவே கவலையா இருக்கு. விஜய் அலத்து கொண்டான். உங்க சண்டைய வெளியில போய் வச்சுக்கங்க. முதல்ல என் ரூமை விட்டு வெளியில போங்க. சுரேந்தர் கோபமாய் கத்தினான். எதுக்கு போக சொல்ற? இன்னும் அண்ணிய முறைப்படி உன் ரூமுக்கு கொண்டு வந்து நாங்க விடல. அவங்க ரெஸ்ட் எடுக்கத்தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எங்க கூட வாங்க அண்ணி. கீர்த்தி மித்ராவின் கைகளை பற்றி கொண்டு இழுத்து கொண்டு வெளியில் வர அவள் சுரேந்தரை தர்ம சங்கடமாய் பார்த்தபடி அவர்களை தொடர்ந்தாள். அப்புறம் சுரேந்தரத்தா, நீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க கவனிக்கணும். சங்கவி சுரேந்தரை வம்புக்கு இழுத்தாள். என்ன என்பது போல் சுரேந்தர் விழி உயர்த்தினான். மித்ரா எங்க ஃப்ரெண்டு தான். ஆனாலும் இன்னும் அந்த தடிய அவளை அண்ணின்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறான். அது பார்க்க அவ்வளவு நல்லாவா இருக்காது. அவள் சொல்லிவிட்டு சிரிக்க இப்போது விஜயின் முகம் லேசாய் மாறியது. சட்டுன்னு அண்ணின்னு கூப்பிட வரமாட்டேங்குது சுரேந்தர். 5 வருஷ பழக்கம் ஒரே நாள்ல எப்படி மாறும்? பரிதாபமாக கேட்ட தம்பியின் அருகில் வந்து தோளில் கைகளை படர விட்டான். வார்த்தையில் என்னடா மரியாதை இருக்கு? மனசுல இருக்கணும், பார்வையில இருக்கணும். எனக்கு உன்னையும் தெரியும், மித்ராவையும் தெரியும். உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடு. இந்த கல்யாணத்தால எதுவும் மாறல. அவ்வளவு அன்பாய் தம்பியின் தோளில் தட்டி சொல்லிவிட்டு வெளியில் அவன் நகர அண்ணனின் அன்பிலும் புரியலிலும் நெகிழ்ந்து நின்றாலும் இந்த க்ஷணம் அவனை கேலி செய்வதே தன்னுடைய குறிக்கோள் என்பது போல் நின்றான் விஜய். டேய் அண்ணா, ஏதோ சாதிக்கிற மாதிரி உள்ள வந்த, இப்போ
இப்படி சப்புன்னு திரும்பி போறியேடா. அச்சோ, நிஜமாவே உன்னை பார்க்க பாவமா இருக்கு. ஒரு கன்னி பையன் சாபத்துக்கு நான் ஆளாக விரும்பல. நீ பேசிட்டிருடா, நாங்க போறோம். விஜி சமாதானம் செய்ய அழைக்க சுரேந்தர் கை உயர்த்தி சிரித்தபடி நகர்ந்தான். அந்த ஆணின் வெட்கத்தில் கண்கள் மலைக்க நின்றாள் அவனின் மனையாள். நீங்களே நடத்துங்க, நான் நைட் பேசிக்கிறேன். 2 2ஆக 8ஆக படிக்கட்டில் தாவி இறங்கி கண்களை விட்டு மறைந்தான். இது உன்முறை என்பது போல் மூவரும் மித்ராவின் புறமாய் கேலியாய் திரும்ப அவள் கைகளை தலைக்கு மேல் கூப்பினாள். என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு இப்ப ஆள் இல்ல, எனக்கு அசதியா இருக்கு. கீர்த்தியின் கையை நாசூக்காய் விலக்கி அறைக்குள் புகுந்து கொண்டு கதவை அடைத்து கொண்டாள். இதழ் சிரிப்பை சிந்த மனம் லயிப்பை சிந்திக் கொண்டிருந்தது. அன்றைய இரவை முழுக்க தனதாக்கி அவளை இனிக்க வைத்தான் சுரேந்தர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.